வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் மரவள்ளிக்கிழங்கு வச்சு வடை தாங்க செய்ய போகிறோம். இந்த வடை நார்மல் வடையை காட்டிலும் கூடுதல் சுவையில் ரொம்ப வித்தியாசமாக நல்லா இருக்குங்க. ஒரு முறை இந்த மாதிரி செய்து கொடுக்கும் போதுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட சட்டுன்னு செய்து கொடுக்கலாங்க. டீ டயத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மரவள்ளிக்கிழங்கு வடை செய்யறதுக்குங்க மரவள்ளிக்கிழங்கு 1/2 கிலோ பக்கம் எடுத்துருக்குங்க. மேல்தோலை நீக்கிட்டு துருவி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கடலைப்பருப்பு 150 கிராம் பக்கம் எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை தண்ணியை வடிச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்கை துருவி எடுத்துக்கலாம். இப்போ மரவள்ளிக்கிழங்கு துருவி எடுத்தாச்சுங்க. நீங்கள் கடலைப்பருப்பு இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். 2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இந்த பருப்பு கூடவே 5-6 பூண்டு பல், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், இது கூடவே 3 வரமிளகாய், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காம நல்லா தருதருப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பருப்பு சேர்த்து அரைச்சாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே 3 கப் அளவுக்கு துருவின மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க. இதையும் சேர்த்துக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க. இது கூடவே பொடியாக நறுக்கினா மல்லித்தலை. இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துட்டுங்க. உப்பு பத்தலைன்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக பொடி உப்பு கலந்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு பத்தலைங்க. இப்போ கொஞ்சமாக பொடி உப்பு கலந்துட்டு தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த சைஸ்க்கு நம்ம உருண்டைகள் பிடிச்சிட்டு தட்டி எடுத்துக்கும் போது சரியாக இருக்கும். நம்ம மரவள்ளிக்கிழங்கு துருவும் போதுங்க லேசாக அதில் ஈரப்பதம் இருக்கும். அதில் கொஞ்சமாக இருக்கிறனால நம்ம பருப்பு கூட சேர்ந்து கலந்தே சுட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வடை சேப்பாக பிடிச்சி தட்டி போட முடியலன்னா நீங்கள் 1 ஸ்பூன் கடலை மாவு 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்த்தலைங்க. எல்லாம் ஒன்று சேர கலந்து உருட்டி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் காஞ்சுன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சு சுட்டு எடுக்கும்போது தான் உள்ளே இருக்கிற மாவெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ அளவாக போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி லேசாக தட்டி எடுத்துக்கலாம். மெதுவாக போட்டுக்கணும். எந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேம் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ரொம்ப ஹை ஃப்ளேமில் சுட்டு எடுக்கும்போது உள்ளே உங்களுக்கு மாவு வேகாத மாதிரி இருக்கும். போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க. கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு லேசாக சலசலப்பெலாம் அடங்கின பிறகு தான் திருப்பி போடணும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்து லேசாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா முறுமுறுப்பாக வேக வச்சிட்டோம். இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு செவந்து வரும்போது எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ ஒரு வடை உங்களுக்கு பிச்சு காட்டுறேங்க. மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். மரவள்ளிக்கிழங்குலாம் இந்த கலரில் நல்லா வெந்து வந்திருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கும்போது தாங்க இந்த வடை சரியான பக்குவத்தில் வெந்து கிடைக்கும். இப்போ அருமையான சுவையில் மரவள்ளிக்கிழங்கு வச்சு வடை செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.